முதலாளிகளுக்கு பிரத்யேக வாய்ப்புகள். HRD கோப் தொடங்கிய PEN திட்டம். ஜகாட் இயக்குனர் சஞ்சய் பெருமாளின் மாச்சாய் ராட்டர்டம் திரைப்பட விழாவில் தேர்வாகிய மலேசியாவின் ஒரே படம். ஜித்ராவில் 40 டன் அரிசி கடத்தல் முயற்சி, 2 கைது. பிளஸ் நெடுஞ்சாலையில் ட்ரெய்லர் லாரி விபத்து, தந்தையும் மகனும் பலி. அவசர பாதையில் நிறுத்தியிருந்த லாரியை மோட்டார் சைக்கிள் மோதி பெண் உயிரிழப்பு. மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கோப் பிரீமியர் எம்ப்ளாயர் நெட்வொர்க் அல்லது PEN திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒரே வர்த்தக கட்டமைப்பில் உள்ள முதன்மை முதலாளிகள் மேலும் இலக்கிலிடப்பட்ட பயிற்சி மேலாண்மையை வழங்கவும் இன்னபிற சிறப்பு அனுகூலங்களை அடையவும் உதவும் நோக்கில் இத்திட்டம் தொடங்கியுள்ளது. முன்னுரிமை, பிரத்யேகம் மற்றும் முதலாளிகளின் வியூக பங்காளித்துவத்தின் அடிப்படையில் இந்த PEN திட்டம் ஆழ்வளத்துறை மேம்பாட்டை வலுப்படுத்துவதோடு தொழில்துறையினரின் பங்கேற்பையும் அதிகரிக்கும். HRD கோப்பின் தலைமை நிர்வாகி டத்தோ வீரா ஷாஹுல் டாவூட் அவ்வாறு நம்பிக்கை தெரிவித்தார். இப்புதிய முன்னெடுப்பு வாயிலாக HRD கோப்பின் கற்றல் மற்றும் மேம்பாட்டு நிபுணர்களின் குழுவை அணுகுவதற்கான பிரத்யேக வாய்ப்பு முதன்மை முதலாளிகளுக்கு கிடைக்கும். இதன் மூலம் மேலும் பொருத்தமான தீர்வுகள் கிடைக்கவும் பிரச்சனைகள் சுமூகமாக கையாளப்படவும் வாய்ப்பு ஏற்படும் என ஷாவுல் கூறினார். இந்த PEN திட்டத்தின் கீழ் வரும் ஜூன் தொடங்கி முதன்மை முதலாளிகள் 6 நன்மைகளை அனுபவிப்பர். தளர்வு போக்கான நிதி கொள்கை, தொழில்துறை திறமைக்கான நிதியம், விண்ணப்பங்களுக்கான துரித பாதை, வழிகள் ஒருங்கிணைப்பு, வாடிக்கையாளர் அனுபவம், தொடர்பு நிர்வாகி ஆகியவையே அந்த 6 நன்மைகளாகும். இது தவிர ஆக கடைசி தகவல்கள், பயிற்சிகளின் முன்னோட்டம், நன்னடத்தை பகிர்வு, சிறப்பு கழிவு, HRD கோப் தூதர் திட்டம் உள்ளிட்ட அனுகூலங்களையும் முதன்மை முதலாளிகள் அனுபவிப்பர். PEN திட்ட அறிமுக விழாவில் மனிதவள அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ அஸ்மான் முகமது யூசுப் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பினாங்கில் குடியிருப்புகளை கொண்ட அடுக்குமாடி கட்டிடங்களின் உரிமையாளர்கள் விலங்குகளை தங்களது வளாகத்தில் வைப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இது இதர குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கு தொந்தரவு அல்லது ஆபத்தை ஏற்படுத்தலாம் என பினாங்கு மாநகர் மன்ற கட்டிட ஆணையர் நூருல் ஆசியா நொர்டின் தெரிவித்தார். குடியிருப்பு அடுக்குமாடி கட்டிடங்களின் 14(2) விதியின் கீழ் மற்றும் 3வது அட்டவணை அடுக்குமாடி குடியிருப்பு விதிமுறைகள் 2015 அடிப்படையில் குடியிருப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் கட்டிடங்களில் இந்த தடை உள்ளடக்கியது என்று அவர் கூறினார். மேற்கூறிய சட்டத்தின் துணைப்பத்தி 14(1) மீறும் உரிமையாளர் நிர்வாக கழகத்திடம் இருந்து விலங்குகளை கட்டிடத்தில் இருந்து அகற்றுவதற்கான எழுத்துப்பூர்வ அறிவிப்பை பெற்ற 3 நாட்களுக்குள் அதை செய்ய தவறினால் சம்பந்தப்பட்ட கட்டிடத்தில் இருந்து விலங்குகளை அகற்றுவதற்கு தேவையான எந்த ஒரு நடவடிக்கையையும் பினாங்கு மாநகர் மன்றத்தின் நிர்வாக கழகம் எடுக்கலாம் என்று நூருல் ஆசியா நொர்டின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். தஞ்சோங் தொக்கோங், ஜலான் ஃபெத்தஸ், புஞ்சா எர்ஸ்கின் 88 அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்களின் வீட்டு நாய்களின் தொந்தரவு மற்றும் அச்சுறுத்தல்கள் குறித்து நேற்று அங்குள்ள குடியிருப்பு வாசிகளில் சிலர் வெளியிட்ட அறிக்கை குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். இதனிடையே செல்லப்பிராணிகள் தொடர்பான தொல்லை விவகாரங்கள் ஊராட்சி மன்ற அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதோடு செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்கள் உரிமம் இல்லாமல் நாய்களை வளர்த்தால் ஊராட்சி மன்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று பினாங்கு கால்நடை சேவைகள் துறையின் இயக்குனர் டாக்டர் ஜைரா பானு முகமது ரிஜாப் கூறினார். ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.
ஜகாட் பட புகழ் இயக்குனர் சஞ்சய் பெருமாள் புதிதாக இயக்கியுள்ள மாச்சாய் திரைப்படம் IFFR எனப்படும் நெதர்லாந்தின் பிரசித்தி பெற்ற ராட்டர்டாம் திரைப்பட விழாவுக்கு தகுதி பெற்றுள்ளது. பிக் ஸ்கிரீன் காம்படிஷன் பிரிவில் முன்மொழியப்பட்ட ஒரே மலேசிய திரைப்படம் இதுவாகும். கடைசியில் விருது ஸ்வீடன் நாட்டின் ரெப்சர்ஸ் என்ற படத்திற்கே கிடைத்தாலும் உலக அரங்கில் ஒரு மலேசிய தமிழ் திரைப்படம் திரையீடு கண்டதே பெரும் சாதனையாகும். IFFR படவிழாவின் ஆகப்பெரிய ஐமேக்ஸ் திரையரங்கில் பிப்ரவரி 2 மாச்சாய் படத்தின் வேர்ல்ட் பிரீமியர் காட்சி இடம்பெற்றது. பல்வேறு சினிமா பின்னணியில் இருந்து வந்த கலைஞர்களால் அரங்கம் நிறைந்த காட்சியாக மாச்சாய் திரையீடு கண்டது தனி சிறப்பு மிக்க அனுபவம் என சஞ்சய் பூரிப்புடன் கூறினார். ஸ்கைசன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பான மாச்சாய் லிங்கபுரா என்ற கற்பனை நாட்டில் போதைப்பொருள் கும்பலை சேர்ந்த சியாம் என்பவர் கொடூர குணம் வாய்ந்த முதலாளியின் பொருளை தொலைத்து அதனை தேடி அலைவதை கதைக்களமாக கொண்டுள்ளது. அதிரடி திருப்பங்களுடன் கூடிய மாச்சாய் திரைக்கதையை எழுதுவது உள்ளிட்ட ஆரம்ப வேலைகளுக்கு 4 ஆண்டுகள் பிடித்தாலும் படப்பிடிப்பு குறிப்பிட்ட நாட்களிலேயே முடிந்துவிட்டதாக சஞ்சய் கூறினார். ஜகாட் படத்தின் 2ஆம் பாகத்தை எடுக்குமாறு பலர் எனக்கு ஆலோசனை கூறினர். ஆனால் நான் பாதுகாப்பான எளிய வழியை விரும்பவில்லை. சவாலை விரும்பினேன். அதன் வெளிப்பாடுதான் மாச்சாய் என்கிறார் சஞ்சய். கர்ணன் கணபதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் மாச்சாயில் குபேன் மகாதேவன், இர்ஃபான் ஜைனி, ஃபாபியான் லோ, சுபாஷினி அசோகன், சூசன் லேங்கஸ்டர் என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. அனைத்துலக அங்கீகாரம் பெற்றுவிட்ட மாச்சாய் தற்போது மலேசிய திரையீட்டுக்கு காத்திருக்கிறது. திரைக்கு வரும்போது ஜகாட்டை போன்றே உள்ளூர் சினிமா விரும்பிகளாலும் ரசிகர்களாலும் மாச்சாய் கொண்டாடப்படும் என நம்புவோம். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. ஜோஹர் பாருவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் வாகன நிறுத்துமிடங்களுக்கு எதிரான அதிரடி சோதனைகளில் வெளிநாட்டு ஆடவர் உள்ளிட்ட 5 கைதாகியுள்ளனர். அந்த சட்டவிரோத வாகன நிறுத்துமிடங்கள் பொது அமைதிக்கு இடையூறாகவும் சாலை பயனர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருப்பதாக பொதுமக்கள் புகார் அளித்திருந்தனர். இதையடுத்தே நேற்றிரவு 8 மணியில் இருந்து நள்ளிரவு வரை ஜலான் ஓங் ஆஃபோக் மற்றும் ஜலான் இப்ராஹிம் சாலைகளில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைதானோர் 29 முதல் 53 வயதிலானவர்கள் ஆவர். வாகன நிறுத்துமிட கட்டணம் என்ற பெயரில் பொதுமக்களிடம் அவர்கள் சட்டவிரோதமாக பணம் வசூலித்துள்ளனர். அப்படி வசூலிக்கப்பட்ட 20 ரிங்கெட் நோட்டை ஆதாரமாக போலீஸ் பறிமுதல் செய்தது. இதுபோன்ற சட்டவிரோத பண வசூலிப்பை பார்த்துக்கொண்டு போலீஸ் அமைதியாக இருக்காது என தென் ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவு சலாமான் எச்சரித்தார். இத்தகைய அதிரடி சோதனைகள் தொடரும் என கூறிய ரவு பொதுமக்களும் தைரியமாக முன்வந்து புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஜோஹர் மூவாரில் எண்ணெய் தீர்ந்து போனதால் நெடுஞ்சாலையின் அவசர பாதையில் நின்றிருந்த லாரியை மோட்டார் சைக்கிளில் வந்த இளம்பெண் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். பிளஸ் நெடுஞ்சாலையின் 136.8வது கிலோமீட்டரில் நேற்று மாலை 6:30 மணிக்கு அவ்விபத்து நிகழ்ந்தது. லாரியை அவசர பாதையில் நிறுத்திய அதன் ஓட்டுநர் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பாதுகாப்பு கூம்புகளை சாலையில் வைத்துவிட்டு உதவிக்காக பிளஸ் பணியாளர்களை தொடர்பு கொண்டார். அப்போது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் லாரியின் வலப்பக்க நுனியை வேகமாக மோதியது. இதனால் 22 வயது அப்பெண் தலையில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். லாரி ஓட்டுநருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 331.8வது கிலோமீட்டரில் மணல் ஏற்றியிருந்த ட்ரெய்லர் லாரி ஒன்று பஞ்சு ஏற்றியிருந்த ட்ரெய்லர் லாரியின் பின்னால் மோதி தீப்பிடித்ததில் தந்தையும் அவரது மகனும் உயிரிழந்தனர். இந்த பரிதாப சம்பவம் இன்று காலை மணி 7:46 அளவில் நடந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் நடவடிக்கைகளுக்கான துணை இயக்குனர் சுபாரட்சி நோர் அமாட் தெரிவித்தார். சம்பவம் அறிந்தவுடன் பீடோர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் நிகழ்விடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தீக்குள்ளான மணல் லாரியில் 40 வயதுடைய லாரி ஓட்டுநர் சிக்கிக்கொண்ட வேளையில் அவரது 20 வயதுடைய மகனும் தீயில் சிக்கி இறந்தார். அவ்விருவரின் உடல்களையும் தீயணைப்பு வீரர்கள் மீட்டு மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைத்ததாக சுபாரட்சி நோர் அமாட் கூறினார். அண்டை நாட்டில் இருந்து 40 டன் அரிசியை கடத்தி வந்ததாக நம்பப்படும் உள்நாட்டை சேர்ந்த 30 மற்றும் 34 வயதுடைய 2 ஆடவர்கள் ஜித்ரா பகுதியில் மாலை ஞாயிற்றுக்கிழமை 4 மணி அளவில் கைது செய்யப்பட்டனர். கிளாந்தான் ரந்தாவ் பஞ்சாங் மூலமாக அவர்கள் அந்த அரிசியை கடத்தியிருப்பது தெரிய வந்துள்ளதாக பேரா உலுக்கிந்தா பொது நடவடிக்கை பிரிவின் கமாண்டர் முதுநிலை துணை கமிஷனர் ஷாரும் அஷீம் தெரிவித்தார். இந்த அரிசியை மீண்டும் பொட்டலம் இடுவதற்காக ஜித்ராவில் உள்ள ஒரு தொழிற்சாலைக்கு அவர்கள் கொண்டு சென்றதாக நம்புகிறோம் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் தெரிவித்தார். பயன்படுத்தப்பட்ட ட்ரெய்லர் உட்பட கைப்பற்றப்பட்ட மொத்த மதிப்பு 5,10,000 ரிங்கேட் ஆகும் என்பதோடு பறிமுதல் செய்யப்பட்ட அரிசியின் மதிப்பு 1,60,000 ரிங்கேட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 1994 ஆண்டின் அரிசி ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் சட்டம் 522 பிரிவு 7(2) படி இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு 15,000 ரிங்கேட் மேற்போகாமல் அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என ஷாரும் அஷீம் கூறினார். இன்று அதிகாலை லூனாஸில் உள்ள பட்ஜெட் ஹோட்டலில் திருமணமான பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் நெருக்கமாக இருந்தபோது கையும் களவுமாக பிடிபட்டார். 3 குழந்தைகளுக்கு தாயான 33 வயதான அந்த பெண் பஹாங்கில் இருந்து கூலிமிற்கு வந்து தனது 30 வயது காதலனை சந்திக்க தயாராக இருந்ததாக கூறப்பட்டது. இருப்பினும் அந்த பெண் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களது உறவு முறிந்தது. ஆனால் அந்த பெண்ணின் உறவினர் ஆணின் தொலைபேசி எண்ணை கொடுத்ததை தொடர்ந்து அவர்களுக்கு இடையே மீண்டும் தொடர்பு ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. பஹாங்கில் ஜங்காவில் உள்ள ஒரு உணவகத்தில் பணிபுரியும் அந்த பெண் தனது உறவினரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் 7 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும் தனிமையில் இருந்த தனது காதலனை தொடர்பு கொண்டுள்ளார். கூலிம் ஐடெக் என்ற இடத்தில் காவலாளியாக அந்த ஆடவர் வேலை பார்த்து வருகிறார். இதனிடையே தனது குடும்ப உறுப்பினர்களுடன் வந்த 30 வயதுடைய பெண்ணின் கணவர் பட்ஜெட் ஹோட்டலில் தனது மனைவி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து கூலி மாவட்ட சமய அதிகாரியையும் அழைத்து வந்ததை தொடர்ந்து இன்று அதிகாலை 3:40 மணி அளவில் அப்பெண் கைது செய்யப்பட்டதாக கூலி மாவட்ட சமய அமலாக்க அதிகாரி அன்வார் ஷரீஃபுடின் சஹாட் தெரிவித்தார். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1,00,000 வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.